பாரியா இங்க வந்து அனுப்பிச்சுக்கிறாங்களே, இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வா போலாம். வெளியிலே சண்டை போடுறவங்க உள்ள வந்து சண்டை போட மாட்டாங்களா? அங்க பாருங்க, படம் வேற சண்டை போடுறாங்க. ஏய், உன் பேர் தானே கொம்பன்? ஐயா கூட்டார், வா. ஏய் வாடா. ஐயா, இவன் தான் கொம்பன். நீ தான் குளத்தூர் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு உள்ள வந்தோனா உன் சேட்டெல்லாம் வெளியே வச்சுக்கோ. உள்ள காட்டின உன் கெண்ட நரம்ப அத்து விட்டுறேன் பார்த்துக்கோ. என்ன சார், மணி நெட்டாலேன்னு பார்க்குறீங்களா? 8 மணிக்கு ஆகாது, இப்போ கட்டாகும். என்னண்ணே பார்க்குற, இந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் சின்ன வயசுலேயே விளாண்டுட்டேன். உன் நல்ல நேரம் நான் எங்கள் ஆத்தா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை என் மாமனை தொட நினச்ச, நாளை காலையில் உன் மாமன் உயிரோடு இருக்க மாட்டான். முதல்ல நீ இருக்கியான்னு பாரு. என்னண்ணே நீயே, நாம குண்டா மக்களை போட உள்ள வந்தா நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அந்த கொம்பனை காப்பாற்றி விட்ருக்க. இந்த கொம்பனை வச்சு தாண்டா குண்ட மக்களை கருவ இருக்கணும். அதுக்காண்டி தான் அவனுக்கு உதவி செஞ்சேன். சிறைவாசிகள்லாம் கவனிங்க.
விசாரணை சிறைவாசிகளுக்கு பெயில் வந்திருக்கு. யார் யாருக்கு வந்திருக்குன்னு நான் இப்போ பேர் வாசிக்க போகிறேன். அவங்கெல்லாம் உடனே தண்டனை குறிப்பு அலுவலகத்துக்கு முன்னாடி வந்துருங்க. நம்பர் 1 ஐயனார், தகப்பனார் பெயர் நிறைப்பாண்டி. நம்பர் 2 முத்துக்காலை, தகப்பனார் பெயர் குண்டன் ராமசாமி. நம்பர் 3 சந்தனக்காலை, தகப்பனார் பெயர் குண்டன் ராமசாமி. என்னண்ணா நீ எங்களை உள்ள வர வச்சுட்டு ஜாமீனில் நீ மட்டும் வெளியே போகிற? ஏய், உங்கள் அண்ணன் ஒன்றும் ஜாமீன் கேட்கல, நான் தான் வாங்கி விட்டேன். என்னென்ன பார்க்குற? நான் இருக்க மாட்டேன்னு சொன்னது உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்ல, உள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்ல. இப்படியே 2 பேரும் முறைச்சிக்கிட்டே தெரிஞ்சிக்க, உயிரோடையும் இருக்க மாட்டீங்க. கிளம்பு. யோ, உன் கையெழுத்துல எப்படி அவன் ஜாமீன் எடுத்தான்? சிவில் கேஸ்னா தான் என் கையெழுத்து இல்லாமல் ஜாமீன் எடுக்க முடியாது. இது கிரிமினல் கேஸ். யாரை யார் வேணாலும் ஜாமீன் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஜட்ஜு கொம்பை மாமனுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அண்ணே, அவன் எப்படி உன்னை ஜாமீன்ல எடுத்தானோ அதே மாதிரி அவனை ஜாமீன்ல எடுத்து ரோட்ல வச்சு போடுவேண்ணே. போட்டுருவேன். போட்டுருவியா? கேஸ் கொடுத்த நம்மளே அவன் ஜாமீன் எடுக்க வைக்கிறான். அவனை அவ்வளோ சாதாரணமாக போட்டுருவியா? போடணும் போடணும். எட்ரா அவனை ஜாமீனை. நான் கேட்டேங்கிறக்காண்டி முத்துக்காலைக்கும் அவன் தம்பிக்கும் ஜாமீன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எந்திரி முதல்ல எந்திரி. அன்னைக்கு என்னமோ கல்யாணத்துல பெரிய வெங்கன கிட்டா இந்த கொம்பேன் பெத்த ஆத்தா காலில் தவிர வேற யாரு காலில் விழுக மாட்டேன்னு வீராப்பா பேசினேன். இப்போ என் காலையில் 1/2 மணி நேரம் விழுந்து கிடக்குறேன். அன்றைக்கி என் மாமன் காலில் விழ மட்டும்தான் சார் சொன்னேன். இன்னைக்கு என் மாமனுக்காண்டி தான் சார் விழுது. ரொம்ப நன்றி சார். பத்தியாமா தீபநாள் அதுமா அரச நாடே இருட்டில் இருக்கும்போது என் வீடு மட்டும் என் பொண்டாடியால் எப்படி பளிச்சுன்னு இருக்குவாரு. அவள் தாளிக்கிறதுக்கே எண்ணெய் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி என்னோட எண்ணெயிலே விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கே நீ 2 கடை எக்ஸ்ட்ரா விட்டணுமாப்ல. சும்மா இருமா. விளக்கேற்றுற வீடு தான் சுத்தமாக இருக்கும். சுத்தம் இருந்தால் சுகம் வரும், சுகம் இருந்தால் தொழில் வரும், தொழில் இருந்தால் பணம் வரும், பணம் இருந்தால் குணம் வரும், குணம் இருந்தால் தான் குளம் செழிக்கும். இதை யார் சொன்னது? என் பொண்டாட்டி சொன்னது. அப்போ சொந்த அறிவு இல்லை. ஆம்பளைக்கு எதுக்கு மாமா அறிவு? ஆம்பளைக்கு அறிவு இருந்தால் வாழ்க்கையை அளக்கத்தான் உதவும். பொம்பளைக்கு அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையை வளர்க்க உதவும். இதை யார் சொன்னது? நான் சொன்னது. என்னப்பா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் வேண்டாம். வளர விட மாட்டீங்களே. இனி வளர்ந்து என்ன பண்ண போகிறா? என்னது? அங்கே வாரு என் பொண்டாட்டி எப்படி மதுரை மீனாட்சி மாதிரி தகன்னு ஜொலிக்கிறா வாரு. என்ன பண்ணலே, வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கிவிட்ட. இன்னும் எத்தனை நாளுக்கு நாளைக்கு ஏற்று நான் வாங்கி தரேன். ஏத்து அப்போ 3 கடை மாப்ள. ஏண்டா காலகாலத்துல நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணி இருந்தீன்னா உனக்கும் ஒரு பொண்டாட்டி உள்ளான்னு இருந்திருக்கும்ல. இந்த பாருக்கா, பொண்டாட்டி இல்லைன்னு வேணா சொல்லு, புள்ள இல்லைன்னு சொல்லாத. அதுக்கு தான் என் மாப்பிள்ள இருக்கால. என்ன மாப்பிள்ள பாக்குற? நீ தானே எனக்கு புள்ள. என்ன கொம்பா, நீ ஆசையா வளர்த்த கடை துண்டா கிடக்கா? இந்த வெட்டு தான் உன் வீட்டுக்கு பிள்ளையார் சொல்லி. இதே மாதிரி தான் உன் மாமனை கிடப்பான், நீயும் கிடப்ப. கொம்பா, எப்பயுமே ஓ மேலதான் கேஸ் கொடுப்பாங்க. இப்போ என்னமோ புதுசா நீ கேஸ் கொடுக்க வந்திருக்க. என்னையவே அடிச்சுவிட்டு என்கிட்ட கேஸ் கொடுக்க வருவியா? அதுவும் ஆடை வெட்டி விட்டாங்க. இப்படி ஆடு வெட்டுறதுக்கெல்லாம் கேஸ் போகிறதா இருந்தா மொத்த கேஸ் உன் மேலே தான் போடணும். ஏன்னா நீ வெட்டாத ஆடை ஆளா இங்கே வாரியா உண்டு. உன் ஆடை வெட்டி விட்டான்னு சொல்லிலாம் வராத. ஆளை வெட்டி விட்டான்னு சொல்லிவா கேஸ் போடுறேன். அப்படியே போடணும்டா கூட கேஷ் இல்லாமல் போட மாட்டேன். காசு பணம் கெடுத்து மணி மணி, காசு பணம் கெடுத்து மணி மணி. இந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல ஸ்டேஷன் விட்டு தூக்கணும். இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற ஆள்லாம் ஒழுங்கா இல்லாதனால தானே குண்டா மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு தெரியுறானுங்க. நான் முதல்லாம் இறங்க வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ள, அவன் யாரும் தெரியுதா? டிஎப்டி ஆஃபீஸ் நம்ம 9 வயசுல தானே அதே மாதிரி ஆட்டா பேசியிருப்பேன்.
கொத்தாம விட மாட்டாங்க. என்னம்மா அப்படி சொல்ற? ஏதாவது பண்ணி காப்பாத்தியா? நீ இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கலாமா? சும்மா இருமா. இந்த மாதிரி பிரச்சனைக்கு போய் பார்த்தா எனக்கு என் முன்னாடிக்கு சண்டை வருது. எவனையா காப்பாற்ற போய் நாதுக்கு திட்டு வாங்கண்ணா. சம்சாரத்தை பார்த்தோன்னே சமூகத்தை மரத்தில் பார்த்தியா? ஏன் நாங்கள் தான் சமூகத்தை காப்பாற்றுறோமா? நீ காப்பாற்று. என்னால் எப்படி மாப்பிள முடியும்? முடியும். ஏன் முடியாது? உனக்குள்ளேயும் ஒரு எம்ஜிஆர் இருக்காரு. சாதாரண எம்ஜிஆர் இல்லை, அடிமை பெண் எம்ஜிஆர். அடிமை பெண் எம்ஜிஆரா? அது மட்டும் இல்லை, உனக்குள்ளேயும் ஒரு மாப்பிள ஏத்தி விடியா? ஏத்தி என்ன தூக்கிடுறேன். யோ என்னயா 5000 ரூபாய் கேட்டால் 10000 ரூபாய் கொண்டு வந்து ஓட்டுக்கிருக்கா? இந்த பாருங்க சார், என்னையும் எங்கள் மாமனி குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு குண்டு ஆளுங்க ஓட வெட்டிவிட்டாங்க. சாட்சி இந்த எள்ளி கிடக்காரு. குண்டை மேலே கேஸ் எழுதுங்க சார். காசை பார்த்தாச்சுல, இனிமேல் கேஸ் ஓடாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் இந்த குண்டைங்கிட்ட அடிக்கடி நிறையா காசு வாங்கியிருக்கேன். அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம்ல. அப்போ ஆளை போடல, வயிற்றுல தான் போட்டு வந்திருக்க. கடிச்சிட்டு வாடானா கப்பிக்கிட்டு வரணும். அவன் தாண்டா ஆம்பளை. அதை விட்டுட்டு வயிற்றுல போட்டான்னு வந்து நிற்கிறேன். போனேரா. இவன் ஒரு துட்டு அடிப்படுத்த பையன், இவன் ஏன் ஃபோன் பண்ணுறான்? சொல்லியான்ஸு ஒன்றுமில்லையா, கொம்பனையும் அவங்க மாமனியும் உங்கள் ஆளுங்க குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வெட்ட வந்ததா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவா? எவ்வளோயா கொடுத்தான்? வெறும் 10000 ரூபாவா? சரி சரி விடு, பை செலவு ஆகலனால கை செலவு ஆகல. எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி ஐயா. பாத்தியாவும்பா, அவர் மேலே அவர் கேஸ் போட சொல்கிறாரு. 10000 ரூபா கரெக்டாக இருக்குமா? சரியா இருக்கும் சார். அப்படியா? இருந்தாலும் எண்ணிக்கிடுவோம். உங்களையெல்லாம் நம்ப முடியாதா? 3 4 5 காசு பணம் துட்டு மணி உங்களை கைது பண்றோம். துட்ட பாரு சார். நீங்க பண்ண முடியாதுடா. எல்லா பணத்தையும் நீங்களே சார் உள்ள என்ன சார் நடந்துச்சு? ஏன் சார் கூட்டு போறீங்க? எனது பெயர் கொம்பையா பாண்டியன். நான் அரச நாட்டைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி. என்னையும் எனது மாமன் ராஜாக்களி அவர்களையும் வெளிநாட்டைச் சேர்ந்த குண்டன் என்பவர் கொலை மிரட்டல் செய்து வந்தார். அதை புகார் கொடுக்க நாங்கள் காவல் நிலையம் வந்தோம். பீர் அடிக்கிறேன் பீர் அடி, சரக்கு அடிக்கிறேன் சரக்கு அடி, கொட்டடிக்கிற நீ கொட்டடி, அப்புறம் கோட்டடி. சின்னையா எதுக்கு இந்த அளப்பற? என்னடா ஒன்று இப்படி கேட்ட? மெட்ராஸில் இருக்கிற டிவில இருந்து ராம்நாத் லோக்கல் டிவி வர இன்னைக்கு நீ தானே இன்ஸ்பெக்டர் மாட்டி விட்டு பேட்டி கொடுத்தில, அதுக்கு தான் இந்த அளப்பற. அடா கொண்ட என்னப்பா? ஊரெல்லாம் மாப்பிள்ளையை தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு.
ஆனால் எப்போவுமே ஜெயிச்சவனை விட தோத்தவனுக்கு தான் வெறியும் அதிகம் வேகமும் அதிகம். அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ?